ஹாய் ஹாய் ஹலோ வெல்கம். இன்னைக்கு வந்து ஒரு இன்ஸ்பைரிங்கான ஸ்டார், அதாவது பேக்ரவுண்டில் நம்ம அந்த ஜெயிச்சவர் வந்ததுன்னா நம்ம நானி வந்து என்னன்னா, அவர் வந்து என்னன்னா, அவரோட ஒரிஜினல் பேர் வந்து காந்தா நவீன் பாபு. ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் பீப்புள், ஓகேங்களா. இன்னைக்கு சவுத் இந்தியாவோட நேச்சுரல் ஸ்டார் தான் நானியோட உண்மையான பேரு காந்தா நவீன் பாபு. ஏற்கனவே சொல்லிட்டோம். 1984 ஹைதராபாத்ல வந்து பிறந்திருக்காரு. ஹைதராபாத்ல பிறந்து அவர் வந்து இனிஷியல் ஸ்டேஜ்ல வந்து நான் நடிகன் ஆகணும் அப்படின்றதுலாம் நினைக்கல. அவர் வந்து பிலிம் இண்டஸ்ட்ரியில அசிஸ்டன்ட் டைரக்டரா வந்து பணியாற்றி இருக்காரு, ஓகேங்களா. அதுக்கப்புறம் டெலிவிஷன்ல விஜேவா வந்திருக்காரு, ஓகேங்களா. எப்படி சிவகார்த்திகேயன் வந்து இந்த தமிழ் சினிமால எப்படி இருந்தாரோ அதே மாதிரிதான் ரெண்டு பேருக்குமே ஒற்றுமைகளும் இருக்கும். ரெண்டு பேரோட ஜேர்னியுமே வந்து சேமாவே இருக்கும், ஓகேங்களா. அப்புறம் அஷ்டச்சம்மான்ற திரைப்படத்துல நடிகராக அறிமுகம்னாரு. நானியோட ஜேர்னி வந்து இனிஷியல் ஸ்டேஜஸ்லயே வந்து சக்சஸ் ஆகலாம். பல படத்துல நடிச்சாலும் ஒவ்வொரு படத்துலயும் தன்னோட ஆக்டிங் ஸ்டைல இம்ப்ரூவ் செஞ்சுக்கிட்டே வந்திருக்கிறாரு. ஆலம் முதலண்டி, ஈகா, பில்லா ஜமீன்தார், எவடி சுப்பிரமணியம், பாலே பாலே மகடே போன்ற படம் தான் வந்து அவருக்குன்னு ஒரு தனி அடையாளத்தை வந்து உருவாக்கி இருக்கு, ஓகேங்களா. குறிப்பா ஈகா திரைப்படம் வந்து தெலுங்கு சினிமாவை தாண்டி வந்து அப்பதான் எனக்கு நானின்ற ஒருத்தர் அந்த சமந்தா கூட ஒரு பாட்டு ஏ கஞ்சவஞ்சி அப்படின்னு சொல்லும்போது யார் ஒரு சூப்பரா நடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி இருக்கு. ஒரு கமர்ஷியல் மட்டும் இல்லாம நிறைய எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணி நடிக்கிறதுல வந்து நானே வந்து எக்ஸ்பெரிமெண்டல் மூவிஸ் நிறைய வந்து பண்ணுவார். நேச்சுரல் ஸ்டார் நானின்னு அதனாலதான் சொல்லுவாரு. இப்போ வந்து என்னன்னா ப்ரொடக்ஷன் கம்பெனி மூலமாவும் ஒரு தயாரிப்பாளரா வந்து ஒரு முத்திரை வந்து படிச்சிருக்காரு, ஓகேங்களா. ஆனா அந்த உனக்கு வந்து என்னன்னா லைஃப்ல வந்து என்னன்னா நான் வந்து நானிகிட்ட இருந்து கத்துக்கிறது வந்து என்னன்னா நானியோட லைஃப்ல வந்து நான் கத்துக்கிற இது வந்து என்னன்னா, உனக்கு வந்து இனிஷியல் ஸ்டேஜ்லயே வந்து உன்னை யாரும் எடுத்துட்டு போய் சிம்மாசனத்துல உட்கார வச்சிட மாட்டாங்க. உனக்கு கிடைக்கிற வாய்ப்பு வந்து ரொம்ப சின்ன வாய்ப்பா தான் இருக்கும். ஆனா அந்த வாய்ப்புல வந்து நீ வந்து உன்னை வந்து ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஓகேங்களா. டாய் அப்ப நானே என்னன்னா அவருக்கு வந்து என்னன்னா நான் வந்து ஒரு சின்ன படத்துல தான் நடிக்கிறேன், சின்ன படத்துல தான் அசிஸ்டன்ட் டைரக்டர்ன்றதுலாம் அவர் வந்து யோசிக்கல. விஜய் பார்த்து தான் இருக்கும், இது ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் இல்லையே அப்படின்னு அவர் வந்து யோசிக்கிறார். கிடைக்கிற வாய்ப்புகள் சின்ன வாய்ப்புகள்லாம் அவர் வந்து ப்ரூவ் பண்ணிக்கிட்டு அவரோட எக்ஸலன்ஸ் வந்து நிரூபிச்சுட்டே இருப்பார். இந்த ஒரு படம் ஒன்று வரும், இந்த த்ரில்லர் படம், அது படம் பேரு கரெக்டா ஞாபகம், சரத்குமார் இருப்பாரு, கிரைம் த்ரில்லரு. நம்ம வேலையை கரெக்டா பண்ணோம்னா மரியாதை தானா வரும் அப்படின்றதுதான் வந்து என்னன்னா நானிக்கு வந்து கிடைச்ச ரெகக்னேஷன். நான் ஒரு ரீசெண்டா ஒரு ரீல்ஸ் பார்த்தேன், அது ஸ்டேட்டஸ் கூட வச்சேன். அதுல வந்து என்னன்னா என்ன சிரஞ்சீவி, ரஜினிகாந்த் அந்த மாதிரிதான் சார். நானி எல்லாம் வந்து என்னன்னா பேக்ரவுண்டே இல்லாம வந்தாங்க சார். எந்த அப்போ உடனே ராணா வந்து என்ன சொல்லுவாரு, எங்க அப்பா உன்னைய வந்து ஹீரோவா எடுத்தாரு, அதனாலதான் நான் வந்து நீ வந்து பெரிய அளவுல உங்க அப்பா உன்னைய உள்ள வச்சுக்கிட்டு என்னைய ஹீரோ எடுத்திருக்காரா, அப்பனா வந்து நான் என்னோட டேலண்டா அப்படின்னு வந்து சொல்லுவாரு, ஓகேங்களா. இது மூலமா வந்து என்னன்னா நீங்க வந்து பெரிய லைஃப்ல வந்து பெரிய லெவல்ல சக்சஸ் ஆகணும்னா, இப்போ ஒரு சிலர் எல்லாம் சொல்லுவாங்க நான் இந்த காலேஜ்ல ஜாயின் பண்ணணும், இதுல படிச்சாதான் நான் பெரிய லெவல்ல போக முடியும், இது அதே மாதிரி இந்த வேலைக்கு போனாதான் நான் பெரிய அப்படிலாம் இல்லை. கிடைக்கிற வேலையும் கிடைக்கிற இதையும் வந்து கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணி உங்களுடைய திறமைகளை வந்து எஃபர்ட்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கீங்கன்னா அந்த எஃபர்ட்ஸ் வந்து உங்களை வந்து ஒரு நாள் எங்கேயோ எடுத்துட்டு போகும், ஓகேங்களா. மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரியான வீடியோஸ்க்குலாம் வந்து என்னன்னா நீங்க வந்து லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க நம்ம அக்கௌண்ட்டை. இதெல்லாம் தான் பண்ணும்போது வந்து என்னன்னா நமக்கும் வந்து ஒரு உத்வேகமா வரும், ஓகேங்களா. நம்ம வந்து ஏதோ ஒரு ட்ரை பண்றோம், ஒரு லைக்கை போடலாம், ஒரு கமெண்ட் பண்ணலாம், ஒரு ஷேரை பண்ணலாம், ஓகேங்களா. நேச்சுரல் ஸ்டார் நானி வந்து என்னன்னா இந்த மாதிரி ஒரு சாதாரணமா இருந்து வந்தவர் தான். ஒரு விஜேவா இருந்து அவரோட டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணி வந்தவர். அவர் கூட இன்னொரு ஸ்டார் ஒர்க் பண்ணப்போ விஜய் தேவர்கொண்டான்னு இன்னொருத்தர் ஒர்க் பண்ணிருக்காரு. அவரோட ஒரே படத்துல நடிச்ச போது வந்து என்னன்னா இவரை விஜய் தேவர்கொண்டாவை யாருமே ரெக்கக்னைஸ் பண்ணல. பின்னாடி பாத்தீங்கன்னா அர்ஜுன் ரெட்டின்னு ஒரு மகா பெரிய படம் வந்து எனக்கு அந்த படம் எனக்கு பர்சனலா பிடிக்காது. ஆனா அவர் அவரோட டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணி அவர் வந்து இது பண்ணி வந்திருக்காரு, ஓகேங்களா. இது மூலமா என்ன சொல்லணும்னா உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு வந்து என்னன்னா எடுத்தோடனே யாரையும் எடுத்துட்டு போயிட்டு உச்சாணி கும்பல வந்து உட்கார வச்சிட மாட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமா உங்களை நீங்க ப்ரூவ் பண்றது மூலமா வந்து என்னன்னா உங்களாலையுமே இது பண்ண முடியும். நீங்க வந்து உங்களுடைய தினசரி லைஃப்ல இருக்கிறதுல வந்து என்னன்னா ஏதாச்சும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிட்டே இன்னைக்கு 1% பெட்டர் தென் ப்ரீவியஸ் டே அப்படின்ற அளவுக்கு நீங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது என்னைக்காவது ஒரு நாள் அது வந்து உங்களை வந்து ஒரு பெரிய லெவல்ல எடுத்துட்டு போயிட்டு உட்கார வைக்கும், ஓகேங்களா. இதுதான் நீங்க வந்து நம்பணும், ஓகேங்களா. நன்றி, வணக்கம். மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.